அங்கீகாரமாக தெரிவு செஞ்ச ரப்பே, நீ பரிசுத்தமானவர் யா அல்லாஹ், நீ பரிபூர்ணமான புகழுக்குரியவர் யா அல்லாஹ், நீ வணங்கப்பட்டதற்கு தகுதியானவர் யா அல்லாஹ், உன்னை தவிர வேற ரப்பே இல்லை யா அல்லாஹ், நீ மிக மிக பெரிய விசாலமான ரப்பே யா அல்லாஹ். எந்த தரவு அடையிருந்தாலும், எந்த பாவத்திலே எந்த கெடுதிகளிலே பாதுகாக்கப்படுவதாக இருந்தாலும் உன்னுடைய உதவி உன்னுடைய இறக்கமும் தேவை யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களுக்கு இறக்கம் காட்சி யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப்பே இல்லை யா அல்லாஹ். தெரிஞ்சு வெறும் தவறுகளை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், தெரிஞ்சு வெறும் முறைகளை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். இருட்டுல வாழ்றோம் யா அல்லாஹ், இருட்டுல வாழ்றோம் யா அல்லாஹ். பாவத்தான உள்ளங்கள் எல்லாம் இருட்டாக்கிட்டு யா அல்லாஹ். அவர்களோட உதவிகளை கொண்டு வருவது இல்லை ரஹ்மானே. வணக்கத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். நிறைய கனவுகளை எங்களோட பொழுதுபோக்குத்தனத்தினால, எங்களோட பாவத்தினால, எங்களோட குறுகிய பார்வையால இழந்துட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். நீ மன்னிச்சா கதவுகள் திறப்படும் யா அல்லாஹ். நீ சேர்த்துக் கொண்டா எல்லாரும் எங்களை சேர்த்துக் கொள்வாங்க யா அல்லாஹ். நீ அடக்கம் காட்டினா ஒரு உலகத்துடைய ஆந்திரத்துடைய நலவுகளை கண்டாடினாங்க யா அல்லாஹ். நீ தான் எங்களை ரப்பே யா அல்லாஹ், நீ தான் படைச்சவன் யா அல்லாஹ், நீ தான் கருவறையில பாதுகாத்தவன் யா அல்லாஹ், நீ தான் உங்களோட ரத்தத்திலே பாதுகாத்தவன் யா அல்லாஹ், நீ தான் எங்களை எல்லா காரியங்களையும் செஞ்சு கொண்டிருக்கிறவன் யா அல்லாஹ். உன்னை விட்டுட்டு நாங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்த போனதுனால தான் வாழ்க்கையில பல சிரமங்களை சோதனைகளுக்கு முகம் கொடுத்துட்டோம் யா அல்லாஹ். எங்களை விட்டு யா அல்லாஹ். உன்னிடத்துல உன்னை கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய நண்பனாக அமைச்சா யா அல்லாஹ். உன்னோட எங்களை தொடர்புகள் அதிகரிச்சுட்டா யா அல்லாஹ். உன்னோட பேசக்கூடிய இரவுகளா எங்களை இரவுகளை அமைச்சுட்டா யா அல்லாஹ். உன்னுடைய வழிகாட்டலுக்கு கீழாக எங்களை வாழ்க்கையை அமைச்சுட்டா யா அல்லாஹ். எங்களை வீட்டை கபூல் செய்யா அல்லாஹ், எங்களை வீடுகளை கபூல் செய்யா அல்லாஹ். எங்களை வீட்டு சூழலை நல்ல சூழலா மாற்றி அல்லாஹ். ஈமானத்தா யா அல்லாஹ், இபாதத்தா யா அல்லாஹ், பராக்கிரமத்தை தா யா அல்லாஹ். மாலையில உட்கார்ந்து திக்ர் செய்யக்கூடிய பக்குவமான பெண்களை, நிறைய மக்கள் பிள்ளைகளை எங்களை வீடுகளுக்குள்ள உருவாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிட்டா யா அல்லாஹ். அந்த பிள்ளைகள வாழ்க்கையை மனமாக்கியா அல்லாஹ். கஷ்டமான காலம் யா அல்லாஹ், பயங்கரமான காலம் யா அல்லாஹ், பிள்ளைகளை வளர்க்க முடியாத காலம் யா அல்லாஹ். நாளைக்கு நாங்கள் கவுலுக்கு போனதுக்கு பின்னால அல்லது வயசுக்கு போனதுக்கு பின்னால இது யாருடைய பிள்ளைகளை கேட்டு மக்கள் பதுவா செய்யறது காலம் கேட்கிற நிலைமை உண்டாக்குறாங்க யா அல்லாஹ். அப்படியாப்பட்ட அவல நிலை யாருக்கும் ஏற்படாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். நாங்கள் கபூர்ல இருந்தாலும் துவா கிடைக்கணும் யா அல்லாஹ். நம்ம கபூர்ல இருந்தாலும் இப்படித்தான் உள்ள வளர்க்கணும் என்று நாலு பேர் பார்த்து ஆசைப்படுவோம் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டா யா அல்லாஹ், ஈமானோட வளர்த்துட்டா யா அல்லாஹ், இபாதத்தோட வளர்த்துட்டா யா அல்லாஹ். எங்களோட வருமானத்தை நல்லதாக்கு யா அல்லாஹ். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட கலந்துடாம பாதுகாத்து யா அல்லாஹ். ரத்தத்தை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ், ரத்தத்தை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ். நெருப்பான ரத்தங்களை வெளியில வேண்டிய நிலைமைகளை உண்டாக்கினாரே யா அல்லாஹ். யா அல்லாஹ், பயங்கரமான நோய்கள் நடந்த காலம் யா அல்லாஹ். ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காலம் யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால் எங்களோட பிள்ளைகளை சோதிச்சிடாதே யா அல்லாஹ், எங்களோட குடும்பங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். எங்களோட பாவத்தினால கஷ்டங்கள் அசோதனைகளுக்கு முகப்படுத்தி வச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட ஊர்களில் உள்ள நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி யா அல்லாஹ். ஆரோக்கியத்தை கொண்டு யா அல்லாஹ், நீண்ட ஆரோக்கியத்தை கொண்டு யா அல்லாஹ். சுமக்க முடியாத பாதங்களை சுமக்காட்டிடாதே யா அல்லாஹ். கேள்விப்படுற பயங்கரமான நோய்களை தந்துடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு யாருக்கும் அப்படியாப்பட்ட நிலைமைகளுக்கு முகப்படுத்த வச்சிடாதே ரஹ்மானே. குடும்பத்தோட பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், வைத்தியசாலையிலும் அவர்களுக்கு வாகனங்களை கொடுப்பதை கொண்டு அந்த குடும்பங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொண்டு யா அல்லாஹ். ஹயாத்தை ரொம்ப அவங்களோட வாழ்க்கையில பறக்க செய்ய யா அல்லாஹ். நீண்ட ஆயுதம் கொண்டு யா அல்லாஹ், நீண்ட ஆரோக்கியத்தை கொண்டு யா அல்லாஹ். மூத்து வரைக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக ஆக்கியா அல்லாஹ், மூத்து வரைக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக யா அல்லாஹ். மூத்து வரைக்கும் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பெற்றோர்களா எங்கள் பெற்றோர்களை பெற்றுக்கொள்ள தோல்வி செய்ய யா அல்லாஹ். அவர்களுடைய என்னென்ன குறை செய்யமோ அந்த குறைகளை உலகத்தை தௌபா செய்து அவர்களுக்கு நல்லவர்களா யா அல்லாஹ். இறக்கமுள்ள ஜவானே யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய்ய யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய்ய யா அல்லாஹ், இந்த பகுதியை கபூல் செய்ய யா அல்லாஹ். இந்த ஊரில் உள்ள அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இவர்களுக்கு உள்ளத்தில் ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் அவர்களுடைய சொந்த வேலைகள் இருக்கும் யா அல்லாஹ். அவர்களுடைய ஹலாலான ஆரோக்கியத்தை நிறைவேற்றிக் கொண்டு யா அல்லாஹ். எந்தெந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பாவத்தினால் என்னென்ன சோதனைகளோ என்னென்ன நிம்மதியற்ற தன்மைகள் இருக்கிறோ அந்த எல்லா தவறுகளுக்கும் தௌபாவை கொடுத்து எல்லா வீட்டையும் வெளிச்சமாக்கி கொண்டு யா அல்லாஹ். எல்லாருடைய வாழ்க்கையை மனமாக்கி கொண்டு யா அல்லாஹ். எல்லாரையும் நிம்மதி சந்தோஷமாக வாழ யா அல்லாஹ். யார் யார் திருமண வயது அடைந்து இன்னும் தகுந்த ஜோடிகள் கிடைக்கலையோ தக்குவா உள்ள கணவன்மார கொடுத்து யா அல்லாஹ், மார்க்கம் உள்ள கணவன்மார கொடுத்து யா அல்லாஹ். மான பர்வாதிய குடும்பங்களுடைய மானம் வெள்ளியங்களை பாதுகாக்கக்கூடிய மருமகளை பெற்றுக்கொள்ள தோல்வி செய்ய யா அல்லாஹ். எங்களை மான பர்வாதிகளை ரோட்டுக்கு கொண்டாட அவர்களை தந்து நாங்கள் பானை இறக்கம் காட்டு யா அல்லாஹ். யாரை ஏற்பாடு செய்தவர்களை கபூல் செய்ய யா அல்லாஹ். நீண்ட கால முயற்சிக்கு பின்னால இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இதுக்காக
விட்டும் யாரை குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை உட்பட அனைத்தையும் நீ பாதுகாக்கிறியாலாம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய முடிவை நல்லதாக்கியாலாம் ஆகாதல்ல பறக்க செய்யலாம் உன்னை சந்திக்கிற நாளில் சந்தோஷப்படுத்தியாலாம் சக்கராத்தில் உதவி செய்யலாம் மகத்தில் உதவி செய்யலாம் மஷத்தில் உதவி செய்யலாம் சலாத்தில் உதவி செய்யலாம் மீசாந்த வெற்றி பெற தோல்வி செய்யலாம் எங்கள் கண்பும் தரத்தை திருத்தி உள்ளதாக ஆக்கிறியாலாம் எங்கள் ஆட்களை கவுல் செய்யலாம் யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களை கருவறைகளை விசாரப்படுத்தியாலாம் குழந்தை பாக்கியங்களை வழியாலாம் யாரெல்லாம் குழந்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த தாய்மார்களுடைய பிரசவங்களில் உதவி செய்யலாம் நீண்ட நாமத்தை முறையாகலாம் தக்குவாவுடைய முறையாகலாம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒன்றுடைய ஒவ்வொரு காரியங்களுடைய முடிவுகளையும் ஈருலகத்துடைய வெற்றிக்கும் காரணமாக முறையாகலாம்